வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ராமலிங்கம். அவர் வந்து பாமகவில் வந்து நகர் செயலாளராக இருக்கார். இந்து மதத்து மேலே தீவிர பற்று கொண்டவர். எப்பயும் வந்து பூஜை புனஸ்காரம் சாமி கும்பிட்றது இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டே இருப்பார். வாடகை பாத்திர கடை வச்சுருக்காரு. சமையலுக்கு எது கான்ட்ராக்ட் ஒர்க்கு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் வேலைக்காக வந்து ஆள் கூப்பிட்றதுக்காக ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே ஏரியாவுக்கு போனால் வந்து இவங்க வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வந்து என்ன செய்கிறாங்க, மதம் மாற்றுறதுக்காக நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் மூலச்செலவு பண்ணி அவங்கள அந்த மக்களை வந்து அடிப்படைவாதியாக மாற்றுறதுக்கு மூலச்செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே வந்து ராமலிங்கம் கொதிச்சிடுறாரு. ஏன்பா இப்படிலாம் வந்து செய்கிறீங்களே, ஏன்பா இப்படியாக செய்கிறீங்களே, இங்கே தமிழர்களாக இப்படி வந்து அரேபிய கலாச்சாரத்துக்கு திருப்புறீங்களே, இதெல்லாம் தவறு இல்லையா? தமிழை எல்லாத்தையும் ஏற்றுக்கிருவியா? நீ வந்து நீ குல்லா கூட நான் வச்சுக்கிறேன், இந்த துணூறு வந்து நீ பூசிக்க, நான் பூசுவேன் நீ பூசிக்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. ஒரு சமத்துவமாக பேசியிருக்காரு. எல்லாம் ஒன்று தான், நம்மளுக்குள்ளே ஏன் மதம் மாற்றம், நீயாரு நானா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டா இவன் வந்து நம்மளை தட்டி கேட்குறதா, இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சே அப்படின்ட்டு போய் தேனியில் வச்சு அதுக்கு எங்கே நடந்தது, இது கும்பகோணம். இந்த சம்பவம் நடந்தது கும்பகோணத்தில். தேனியில் மீட்டிங் போடுறாங்க, அறிவுங்கிற இடத்துல முத்துத்தேவன்பட்டி. அப்படித்தான் தினமலரில் போட்டிருக்காங்க. அறிவகத்தில் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க, நம்மளை ஒருத்தையும் தட்டி கேத்தியான். இன்றைக்கி வந்து அந்த பாமகக்காரு ராமலிங்க கேட்டாப்புல வன்னியர் அப்படி வந்து கேட்டு நம்ம சும்மா விட்டோம்னா அடுத்து நான் வந்து தேவை இருக்க பார்ப்பல, அடுத்து நான் நாடாக இருக்க பார்ப்பல, அடுத்து பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர் கேட்பாரு, அடுத்த தேவேந்திர உள்ள வேலை இருப்பாரு. நம்ம எல்லாரும் இப்படி கேட்க ஆரம்பித்தா நம்ம யாரையும் மதம் மாற்ற முடியாது, நம்ம இதை அடிப்படைவாதத்தை மத வெறியை பரப்ப முடியாது, அதனால் வந்து இவனை போட்டுறணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நைட்டு அவர் ராமலிங்க வேலை விட்டு மினிடோரில் வராரு. அவர் பையனோட வராங்க. பையனை பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சி வெட்டிடுறாங்க. வெட்டி இது பண்ணி இறந்துடுறாரு. இறந்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை விசாரிக்குது, மந்தமாக விசாரிக்குது. ஒருத்தனையும் இது பண்ணலை. உடனே இது பயங்கரவாதம், இது வந்து அடிப்படைவாத கொலை, அப்படி ஜிகாத்து கொலை அப்படின்னு சொல்லி இது பண்ணி என்ஐஏ கையில் எடுக்கிறாங்க. என்ஐஏ கையில் எடுத்து பலரை கைது பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. தேனியிலேருந்து திட்டம் போட்டு தேனிக்காரங்க, திருவிடை மருதூர்காரங்க, திண்டுக்கல்காரங்க, இவங்க ஊரா சேர்த்து எப்பங்க வாங்க கும்பகோணத்தில் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஊர்லேருந்து வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பி சேர்க்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருத்தர் இருக்கான். நம்ம தான் வந்து இந்த வேலையை பார்க்கணும், நம்ம எந்நேரமும் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. வந்து கொட்டி இது கொண்டுறாங்க. கொண்டு வந்து 18 பேர் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ரஹ்மான் சாதிக்கை கைது பண்ணிட்டாங்க. அவன் வந்து ஒரு முகமது அலி ஜின்னா, கும்போன் அப்துல் மஜீது, பாவநாசம் பர்கான், திருவூர் சாகுல் அமீது மற்றும் நபில்ஹாசன் 30 பேரை வந்து நபில்ஹாசன் ஆகியோரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ நம்ம தெருவுக்கு வந்து ஒரு பையன் வந்து எங்கேயோ ஒரு சேட்டை பண்ணிட்டியான்னு வச்சுங்க, ஒரு சின்ன பையன் சேட்டை பண்ணிட்டியானா நம்ம தெருவில் வந்து காவல்துறை விசாரிக்கிறாங்க வச்சுக்க, கூட்டு போய் காட்டிடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து பட்டா தெரியணும், இது பண்ணணும் அப்படின்னு. அடுத்த தடவை அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நம்மளே கூட அந்த தப்பை தட்டி கேட்போம். நம்ம வீட்டில் அருவாளுக்கு ஒரு பையன் ஒரு குழந்தை ஓங்குச்சுன்னா இப்படி அப்படின்னுச்சுன்னா அதை தரையில் 3 கொத்து அப்படின்னு வந்து நம்மளை வந்து அந்த கோபம் அப்படியே தரையோட மண்ணோட மண்ணாகணும், நம்ம திரும்ப அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து பழக்கிறியான், இது வந்து செய்யலாம், சரி ஆண்டவனுக்காக செய்கிறோம், இது வந்து ரைட்டு, நம்மளை எழுத்து எவனும் கேள்வி கேட்கக்கூடாது, இந்த உலகத்துலேயும் எவனும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்படித்தான் வந்து கேரளாவில் பிஎஃப்ஐ அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாக்காரர் என்ன செஞ்சான், பேராசிரியர் ஒரு லெக்சரர் கிறிஸ்டியன், அவர் பாதிரியார், அவர் கேள்வி கேட்டான்னு மணிக்கட்டோட வெட்டிட்டாங்க. இந்த எக்ஸாமில் கேள்வி கேட்டு எழுத சொன்னாராம், பதில் எழுத சொன்னாராம். அவங்க மதத்தை பற்றி, என் மதத்தை பற்றி நீ கேள்வி கேட்குறியா, இந்த கை தானே உனக்கு கேள்வி எடுத்துச்சு அப்படின்ட்டு கையை வெட்டிட்டான். அந்த மாதிரி தான் வந்து ராமலிங்கத்தை வந்து இந்த கைதானே உனக்கு துணுறு பூசை விட்டுச்சு, இந்த உடம்பு தானே இதாச்சு வந்து உனக்கு தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி வெட்டி இது பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளாக தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ஐஏ அப்பப்போ கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து இந்த சாகுல் ஹமீதுங்கிறவன் கொல்லநாள் இந்த திண்டுக்கல் பக்கம் வந்து ஆள் சுற்றுறதா அவங்களுக்கு தகவல் கிடைக்கிது. என்னான்னு போய் பார்த்தா கொடைக்கானல் பக்கங்க, கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கம் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்திருக்கான் சாகுல் ஹமீது. அந்த ஹோட்டல் வந்து முகமது அலி ஜின்னாங்கிற பேர். அவனத்தையும் அந்த ஆதாரத்தை பிடிச்சி அவனை தேடப்படும் குற்றவாளியை அறிவிக்கிறாங்க. 5 வருஷமாக ஆள் சிக்கலை. இப்போ சிக்கிட்டியான் பிடிச்சிட்டாங்க. வந்து எங்கே திண்டுக்கல்லில் வச்சு பிடிச்சிட்டாங்க. திண்டுக்கல்லில் வச்சு அவனை முகமது அலி ஜின்னா பிடிச்சிட்டாங்க. வந்து அவனை ஒத்துக்கிட்டியான். வந்து நாங்கள் வந்து இது பண்ணா வந்து எங்கள் மாற்றப்பட்ட துணூரை எங்கள் நெத்தியில் பூசிட்டியான், அதனால் போட்டுட்டான், எங்களை எவனும் தட்டி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் வந்து அழிச்சதான் வந்து எங்கள் தினமலரில் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து செய்கிறாங்க.
வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. உனக்கு வந்து ஆனால் வந்து இப்போ பொது இடத்துல பார்த்தா அன்பே உருவானவங்களாவும் ஆம்புலன்ஸ் விடுறது, அமைதியாக பேசுறது, ஆனால் வந்து குடும்பத்தை கெடுக்கிற சொல்லி கூட செய்கிறாருங்க. வந்து இந்த அடிப்படைவாதிகளோட மனம் வந்து திருந்துற மாதிரி கவர்மெண்ட் இது பண்ணணும். இதை வந்து இப்போ வந்து சிறையில் இருக்கவங்கள விடுதலை செய்யணுமா? வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ தலைமறைவாக இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து. இன்னும் கைதாகாமே 5, 6 பேர் வந்து தலைமறைவாக இருக்கான். இல்லை கோவை வழக்கு 1990ல நடந்தது. 90 காலகட்டத்தில். அவங்கள இன்னும் கைதாகாமல் எவன் இருக்கான்? டெய்லர் ராஜா, முஜிபுர் ரஹ்மான், அபுபக்கர் சித்திக், அஸ்ரப் அலி, இவங்க ஊரா அடிப்படைவாத பயங்கரவாதி. இவங்க இன்னும் கைதாகலைங்க. இவங்க கைதே ஆகலை. அதுங்களை வந்து கோயம்புத்தூர் இருக்கவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னடா நடக்குது? மொத்தமாக ஓட்டு போடுறாங்க. அதுக்காக சிறப்பு சலுகை. எங்களை வந்து மிரட்டுறியான், என்ன தப்புன்னா செய்வோம், நாங்களை கண்டுக்கிற கூடாது, அப்படி இது பண்ணாலும் எங்களை வந்து உள்ளே வந்து ஏசி வச்சுருக்கியான், ஃபேன் வச்சுருக்கியான், வாஷிங் மிஷின் வச்சுருக்கான், எல்லாம் நடக்குது. ஜெகஜோதியாக இருக்கான்னு ஏற்கனவே டிவிலலாம் வந்துச்சு. வந்து அந்த மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்காருங்க. சந்தோஷமாக இருக்காருங்க. உள்ளேயும் எல்லாம் ஃபோனு எல்லாம் வந்து இருக்குது. வந்து அந்த போலீஸ் பக்கத்துங்கிறவெல்லாம் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டால் போடுறேன், டிபி வைக்கிறியான். டிபி வச்சு வந்து மாட்டி அடுத்து வந்து கண்காணிப்பாளர்லாம் மாற்றிட்டு தான் வந்து இடையில செய்தி வந்துச்சு. இப்போ திரும்ப வந்து அந்த அவன் போலீஸ் பக்கத்தின் டீமு பண்ணா இஸ்மாயில் டீமில் என்ன செய்கிறாங்க தெரியல. இப்படிதான் ராஜாவாக இருப்பாங்க. அதில் அடைக்கலம் கொடுக்க ஆள் இருக்குது, ஆதரிக்க ஆள் இருக்குது. அப்படிங்கிறது கவர்மெண்ட் அவங்கள பிடிச்சி என்ன சரியான நடவடிக்கை எடுக்கணுமா அதை எடுக்கணும். காவல்துறையை கை ஓங்கினாலே வந்து மாவு கட்டு போடுற காவல்துறை இவங்கள மாதிரி ஆளெல்லாம் சும்மா விட்டுருக்கலாமா? சும்மா விடலை. விட்டதுனால தான் இப்போ வந்து இவங்களை கண்டுபிடிக்க முடியல. என்ஐஏ வந்து வேலை செய்யுது. வந்து இதில் என்ஐஏ பூத்திட்டாங்க, என்ஐஏ தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிச்சிட்டாங்கன்னு வேறு பேசுகிறாங்க. என்ஐஏ வரலாட்டுன்னா இன்னும் பல இடத்துல பல சம்பவத்தை பண்ணி விட்டு போவீங்களே. அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது காரணம் என்ஐஏ. இதே என்ஐஏக்கு மட்டும் வேலை செய்யாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் காவல்துறையும் உளவுத்துறையும் திறம்பட வேலை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தமிழை போற்றி.